السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. ربي زدني علما ربي زدني علما. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வகுப்பில் நமக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்பதற்கும் கற்ற மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கும் பிற மக்களுக்கு அந்த கல்வியை எடுத்துச் சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக இந்த கல்வி வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எளிதாக்கி தருவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அஹ்காமுல் ஜனாஇஸி வ பிதஉஹா, ஜனாசாவின் சட்டங்கள் இன்னும் அவற்றுடைய பிதஅத்துகள் அனாச்சாரங்கள் என்ற இந்த நூலிலிருந்து இரண்டாவது பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய இரண்டாவது அமர்வு. இந்த பாடம் தல்கீனுல் முஹ்ததிர், தல்கீனுல் முஹ்ததிர், தல்கீனுல் முஹ்ததிர், அதாவது யாருக்கு மரணம் சமீபமாகிவிட்டதோ அவருக்கு சொல்லிக் கொடுப்பது, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுப்பது. ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், 13வது சட்டமாக ஃபஇதா ஹலரஹுல் மௌது ஃபஅலா மன் இன்தஹு உமூருன், யாருக்கு மரணம் சமீபமாகிவிட்டதோ அந்த நேரத்தில் அங்கே யார் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது சில விஷயங்கள் கடமையாக இருக்கின்றன. அதில் முதலாவதாக ஐயுலக்கினூஹு ஷஹாதா, ஷஹாதா சாட்சியத்தை அந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களிலே மரணத் தருவாயில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், யாருடைய பேச்சின் இறுதி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக எப்படியாவது ஒரு காலத்திலே அவர் சொர்க்கம் செல்வார். அதற்கு முன்பு அவருக்கு ஏதாவது சில தண்டனைகள் கிடைத்தாலும் சரியே, அதாவது அவருடைய பாவத்தினால அவருக்கு ஏதாவது சில தண்டனைகள் கிடைத்தாலும் கண்டிப்பாக ஒரு காலம் அவர் சொர்க்கம் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். கவனிங்க, இந்த ஹதீஸுகளில் வந்திருக்கக்கூடிய வார்த்தை என்ன? மௌத்தா என்று வார்த்தை வந்திருக்கிறது. அதாவது யாருக்கு மரணம் சமீபமாகிவிட்டதோ, மரண தருவாயில் இருக்கிறார்களோ என்று தான் இதற்கு பொருளை தவிர இறந்து போய்விட்டவர்கள் என்று பொருள் அல்ல. இந்த ஹதீஸுக்கு இப்படி தவறாக பொருள் விளங்கி கொண்டு பலர் சில பிதஅத்துகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அது என்ன பிதஅத்து? அதாவது ஒருவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய தலைக்கு அருகிலே, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய புதைக்குழியினுடைய தலைக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு, உன்னிடத்திலே ஒரு வானவர் வருவார், 2 வானவர்கள் வருவார்கள், முன்கணிக்கீர், அவர் இப்படி கேள்வி கேட்பார், அவருக்கு இப்படி பதில் சொல் என்பதாக அங்கே உட்கார்ந்து கொண்டு செய்கிறார்கள். இது இந்த ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட விளைவு. மாறாக மௌத்தா என்றால் என்ன அர்த்தம்? யாருக்கு மரணம் சமீபமாகிவிட்டதோ அவர்கள் என்று அர்த்தம், இறந்து போனவர்கள் என்று அர்த்தம் அல்ல. கவனிங்க, இது முதலாவது கடமை. முதலாவது கடமை என்ன? மரணம் சமீபமாகி விட்டவருக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெறும் அவருக்கு அருகிலே இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் போதுமா? கூடாது. சிலர் அப்படி தவறாக புரிந்து கொண்டார்கள். எப்படி என்றால், நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவரை சொல்கிறோம்,
திடீர்னு அவரால் சொல்ல முடியாமல் போயிட்டா, அவர் மறுத்துட்டா ஏதாவது பிரச்சனையாக போயிடுமே, இப்படியெல்லாம் வியாக்கியானங்கள் விளக்கங்கள் பேசுகிறார்கள். இது ஒரு தவறான வியாக்கியானம், தவறான கருத்து. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹுவை கற்றுத்தரத்தான் சொல்லி இருக்கின்றார்களே தவிர, லா இலாஹ இல்லல்லாஹுவை கற்றுத்தரும்படி சொல்லி இருக்கின்றார்களே தவிர, அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம சத்தமாக சொல்லுவோம், அவரால் முடிஞ்சால் சொல்லட்டும், இல்லைன்னா பேசாமல் இருக்கட்டும், இப்படியெல்லாம் சில விளக்கங்கள் சொல்கிறார்கள். இது எல்லா விளக்கமுமே தவறான விளக்கம். மாறாக அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய உடலிலே உயிர் இருக்குமேயானால், அவர் நாவை அசைப்பதற்கு சக்தி உள்ளவராக இருப்பாரேயானால், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த மாதிரி அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். லா இலாஹல நிப்பாட்டிடக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க என்பதாக நாம் அவருக்கு இதை கற்பிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவருக்கு சொல்வதை லேசாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆவும் செய்ய வேண்டும். சரியா? அப்போ ரெண்டு தவறான நடவடிக்கைகளையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒன்று என்ன, மௌத்தா என்பதற்கு தவறான அர்த்தம் வைத்து கொண்டு இறந்து போய் கபரில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு தல்கீன் செய்வது, இது மார்க்கத்தில் இல்லை. இரண்டாவது, தல்கீன் என்று சொன்னால் அருகில் அமர்ந்து கொண்டு நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொண்டிருப்பது, இதுவும் தவறு. மாறாக மரண தருவாயில் இருப்பவருக்கு நாம் அவருக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், மொழியுங்கள் என்று. இரண்டாவது ஒழுக்கம், மரண தருவாயில் இருப்பவரிடத்திலே இருப்பவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ற அடிப்படையில் ரெண்டாவது கடமை என்னவென்றால், அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நல்ல துஆக்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். யா அல்லாஹ், இவருடைய சக்கராத்தை லேசாக்கி கொடு, இவருக்கு மரண தருவாயிலே ஷஹாதாவை லேசாக்கி கொடு, இவருடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொடு, இவருடைய கபருடைய வாழ்க்கையை சொர்க்கமாக்கி கொடு, கபரை இவருக்கு விசாலமாக்கி கொடு, இப்படியாக நல்ல துஆக்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஐ யதுஉ லஹு வலா யகூலு ஃபீ ஹுதூரிஹி இல்லா கைரா. அந்த மரண தருவாயில் இருப்பவருக்கு அருகிலே இருந்து கொண்டு நல்ல செய்திகளை தவிர, நல்ல துஆக்களை தவிர, நல்ல வார்த்தைகளை தவிர வேறு எதையும் சொல்லக்கூடாது. எப்படி உதாரணமாக சில பேர் என்ன செய்வாங்க, இந்த மனுஷன் பாருங்கள் இப்போ மௌத்தாகிற நிலமையில் வந்துட்டான், எவ்வளோ சொன்னோம் இவனுக்கு தொழுதுக நோன்பு வச்சுக்க இந்த மாதிரிலாம் அவனுக்கு சொன்னோம், கேட்டானா இப்போ பாருங்கள் மௌத்தாக போகிறான், இவனுக்கு கபரில் என்ன நடக்க போதோ தெரியல. இப்படியெல்லாம் தவறான செய்திகளை, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. அவருடைய ஏதாவது நல்ல காரியங்கள் இருக்குமானால் அந்த நல்ல காரியங்களை கூறி, அல்லாஹ் இவரிடத்தில் இவர் செய்த இந்த நல்ல காரியத்தை ஏற்றுக்கொள்வானாக, அதன் பொருட்டால் இவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, இப்படி நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா ஹதர்துமுல் மரீத அவில் மையித், நீங்கள் அதாவது மரண நோயில் இருப்பவருக்கு சமீபமாக வந்தீர்களே ஆனால், அல்லது இங்கேயும் பாருங்கள் அல் மையித் என்ற வார்த்தை வந்திருக்கு. அல் மையித் என்ற வார்த்தைக்கு இந்த இடங்கள் எல்லா இடங்களிலுமே என்ன அர்த்தம், அதாவது யார் மரண தருவாயில் இருக்கிறாரோ, நீங்கள் மையத்திடத்திலே வருவீர்களே ஆனால் ஃபகூலு ஹைரா, நீங்கள் நல்லதை சொல்லுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னல் மலாயிகத யுஅப்பினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு, சொற்களுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். அதனால் ஒரு மையத்திடத்தில் மௌத்தாக போகக்கூடிய நிலையில் இருப்பவரிடத்தில் இருந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பேச வேண்டுமே தவிர கெட்ட வார்த்தைகளையோ கெட்ட பிரார்த்தனைகளையோ நாம் செய்துவிடக்கூடாது. அடுத்து 14வது விஷயமாக, சட்டமாக இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், நம்ம முன்னாடியே உங்களுக்கு அதை சொன்னோம், அதாவது தல்கீன் என்பது வலைஸ தல்கீனு திக்ர ஷஹாதத்தி பிஹதரத்தில் மையித்தி வ தஸ்மீஅஹா இய்யாஹு, மையத்துக்கு அருகிலே, மௌத்தா போகக்கூடியவருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு நாம ஷஹாதாவை சொல்லி கொண்டிருப்பதோ அல்லது அவருக்கு ஷஹாதா கேட்கும்படி சத்தமாக சொல்வதோ இது இங்கே நோக்கமல்ல. மாறாக பல் ஹுவ அம்ருஹு பி ஐயகூலஹா, அந்த ஷஹாதாவை அவர் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு நாம் கட்டளை கொடுக்க வேண்டும். ஹிலாஃபன் லிமா யதுன்னுல் பாது, சில மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அல்லவா, அந்த புரிதலுக்கு மாற்றமாக, அது தவறான கருத்து.
இதற்கு என்ன ஆதாரம்? நேரடி ஆதாரம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத ரஜுலன் மினல் அன்சார் ஃபகால யா கால் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபகால அகாலுன் அம் அம்முன் فقال بل خال فقال فخير لي أن نقول لا إله إلا الله فقال النبي صلى الله عليه وسلم نعم. அன்சாரிகள்ல ஒரு மனிதர், ஒரு ஆடவர், அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், மரண தருவாயில் இருந்தார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நலம் விசாரிக்க, நோய் விசாரிக்க சென்றார்கள். அப்பொழுது அவரிடத்தில், என் தாய் மாமனே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி? குல் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுக்கு தாய் மாமா வேணுமா அல்லது சாச்சாவுடைய உறவு வேணுமா, தந்தையுடைய சகோதரர் என்ற உறவு உள்ள வருவேனா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் தாய் மாமனுடைய உறவில் வருவீர்கள். அன்சாரிகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த உறவுல தான் வருவாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் அவங்க இருக்காங்களே, அவங்க எங்கே உள்ளவங்க? அவங்க மதீனாவாசிகளில் உள்ளவர்கள். சரியா? ஆமினா அவர்கள் மதீனாவாசிகளிலே உள்ளவர்கள், ஆமினா பின்த் வஹப். சரிங்களா? அதனால் அன்சாரிகள் எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் மாமன் என்ற அந்த உறவில் வருவார்கள். அப்போ அவர் கேட்குறாரு, சரி அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது எனக்கு பலன் தருமா, நன்மையாகுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொல்கிறார்கள். அடுத்து தாபிஈகளுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது ஹுசைன் அல் ஜுஃபி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், நான் ஆமஷ் இடத்திலே சென்றேன். ஆமஷ் அவர்கள் அப்போது நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அதே போன்று நானும் ஜாயிதா அவர்களும் ஆமஷ் இடத்திலே சென்றோம். வீடுகளில் மக்கள் நிரம்பி இருந்தார்கள். அப்பொழுது அங்கே ஒரு ஷேக் ஒருவர் வந்தார். சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதர், அதாவது ஆமஷ் அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, அவருக்கு தல்கீன் சொல்லித்தரக்கூடியவர் இங்கே யாரும் இல்லையா என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஆமஷ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஷேக்குடைய சத்தத்தை கேட்டுவிட்டு தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி தன்னுடைய உதட்டை அசைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அப்போ தல்கீன் என்பது என்ன? அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய மனிதருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லித் தருவது, அதுதான் தல்கீனை தவிர நாம் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நாம சொல்லி கொண்டிருப்பதோ அல்லது அவருக்கு கேட்கும்படி சத்தமாக சொல்லி கொண்டிருப்பதோ அது தல்கீன் அல்ல. அடுத்து 15வது சட்டம் என்ன செய்கிறார்கள்? மக்கள் மையத்தை அல்லது மௌத்தாவுடைய தருணத்தில் இருப்பவரை கிப்லாவை நோக்கி அவரை முன்னோக்கி வைக்கிறார்கள். அவருக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு யாசின் சூரா ஓதுகிறார்கள். இவை எதுவுமே சஹீஹான ஹதீஸுகளில் வந்தவை அல்ல சொல்கிறார்கள் ஷேக் அல்பானி. வ அம்மா கிராஅத்து சூரத்தி யாசீன் இன்தஹு வ தௌஜீஹுஹு நஹ்வல் கிப்லதி ஃபலம் யஸஹ் ஃபீஹி ஹதீஸுன். அதாவது மரணத்தருவாயில் இருப்பவரிடத்திலே யாசின் சூரா ஓதுவதும் அவரை கிப்லாவை முன்னோக்கி அவருடைய முகத்தை திருப்புவதும் இது குறித்து சஹீஹான ஹதீஸுகள் எதுவும் வரவில்லை. மாறாக சயீத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மையத்தை கிப்லாவை நோக்கி திருப்புவதை வெறுத்திருக்கிறார்கள். அலைசல் மையத்து இம்ரன் முஸ்லிமன், மையத்து முஸ்லிமான மனிதர் தானே, அவருக்கு என்ன எல்லா திசைகளும் ஒரே திசை தான், கிப்லாவை முன்னோக்கி தான் அவரை வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, இது என்ன தொழுகையா என்ற கருத்தில் சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லா அவர்கள் மறுத்திருக்கிறார்கள், வெறுத்திருக்கிறார்கள். அதுபோன்று இன்னொரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஏனென்றால் ஹதீஸுகளை விளங்குவதும் இஸ்லாமிய பழக்க வழக்கங்களை விளங்குவதும் மார்க்க அறிஞர்களான தாபிஈனுடைய வழிமுறையிலிருந்து தான் நம்ம எடுக்க வேண்டுமே தவிர பின்னால் வந்தவர்களுடைய வழிமுறையிலிருந்து அல்ல. ஏனென்றால் தாபிஈகள் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்தவர்கள், ஹதீஸுகளை படித்தவர்கள். ஜுரா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்கள் சயீத் இப்னு முஸையிப் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர்களிடத்திலே சென்றார்கள். அங்கே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மகனார் அபூ சலமா இருந்தார். சயீத் இப்னு முஸையிப் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த அபூ சலமா இவருடைய விரிப்பை கிப்லாவை நோக்கி திருப்புவோம் என்பதாக திருப்பிவிட்டார். எப்பொழுது சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு விழிப்பு வந்ததோ, தெளிவு வந்ததோ, என் விரிப்பை நீங்கள் மாற்றினீர்களோ என்று கேட்டார்கள். அப்பொழுது அபூ சலமா ஆம் என்பதாக சொன்னார்.
உடனே சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மரண தருவாயில பாருங்க, சுன்னத்தை பின்பற்றுவது, பிதஅத்தை எதிர்ப்பது, பிதஅத்தை விடுவதில் எந்த அளவு மும்மரமாக இருந்தார்கள். தன்னுடைய விருப்பு எந்த திசையில் இருந்ததோ அதே திசையில் இருக்கட்டும் என்பதாக சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய விருப்பை மாற்றும்படி சொன்னார்கள். சரியா? அடுத்து 16வது ஒழுக்கம், ஒரு முஸ்லிம் மரண தருவாயில் இருக்கக்கூடிய காஃபிர்களிடத்தில் செல்லலாமா என்றால் செல்லலாம், அனுமதிக்கப்பட்டது. மாறாக அது ஒரு வகையில் நல்ல செயலும் கூட. எதற்காக செல்ல வேண்டும்? சும்மா ஒரு முகதாட்சணைக்காக அல்ல, அவருக்கு இஸ்லாமை சொல்வதற்காக. ஷேக் சொல்கின்றார்கள், வலா பஅஸ ஃபி அன் யஹ்துரல் முஸ்லிமு வஃபாத்தல் காஃபிர். காஃபிருடைய மரணத்திற்கு ஒரு முஸ்லிம் செல்லலாமா என்றால் செல்வதில் எந்த தவறும் இல்லை. லியஅரிதல் இஸ்லாம அலைஹி, அவருக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்வதற்காக. ரஜா அன் யுஸ்லிம், அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார் என்பதை ஆசைப்பட்டு ஆதரவு வைத்து. இது குறித்து ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. லி ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கான குலாமுன் யஹூதியுன் யஹுதுமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமரித ஃபஅதாஹு النبي صلى الله عليه وسلم يعوده فقعد عند رأسه فقال له أسلم فنظر إلى أبيه وهو عنده فقال له أطع أبا القاسم صلى الله عليه وسلم فأسلم فخرج النبي صلى الله عليه وسلم وهو يقول الحمد لله الذي أنقذه من النار فلما مات قال صلوا على صاحبكم أخرجه البخاري رحمه الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளர்கள்ல ஒரு யூத வாலிபரும் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யஹூதி வாலிபர் ஒருவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். குலாம் என்று சொன்னால் குழந்தையும் கிடையாது, அதே போல் 20 வயசை தாண்டிய வாலிபரும் கிடையாது, அந்த ரெண்டுத்துக்கும் இடையில, அதாவது பருவ வயதில் இருக்கக்கூடிய பருவ வாலிபர். அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். அந்த நோயில் அவர் மரணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நோய் கடுமையான ஒரு நோயாக இருந்தது. அந்த காலத்திலேயும் வாலிப காலத்திலேயும் இப்படிப்பட்ட சில நோய்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அல்லாஹ் அறிஞ்சவன் அது என்ன நோயாக இருக்கும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவு பாருங்க, அக்கறை, ரெண்டுமே பணிவும் அக்கறையும். அதே போல் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற தாவாவுடைய தேடுதல். அவரை நலம் விசாரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டார்கள். அவருக்கு சொன்னார்கள், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், முஸ்லீமாகிவிடு என்று. அவர் தன்னுடைய தந்தையை பார்த்தார். தந்தை அங்கே தான் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? தந்தை, சரி அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்பட்டு விடு. இவங்க யூதர்களாக இருக்கிறார்கள் அல்லவா, யூதர்கள் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி சொல்லி ஒத்துக்கொண்டா அது நாளைக்கு மறுமையில் பெரிய சாட்சியாக, எதிரான சாட்சியாக போய்விடுமே என்று அபுல் காசிமுடைய பேச்சை நீ கேள் என்று சொன்னார். அந்த வாலிபரும் பருவ வாலிபரும் உடனே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். சிறிது நேரம் இருந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அவர் இறந்த செய்தி தெரிய வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்து விட்டான். அவருக்கு நீங்கள் சென்று தொழுகை நடத்துங்கள், தொழ வைத்து அவரை அடக்கம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இந்த ஹதீஸிலிருந்து பல படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். முதலாவது, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் நேரடியாக கூறிய அந்த சட்டம். அது என்ன? காஃபிராக இருப்பவர் மரண தருவாயில் இருப்பாரேயானால் அவருடைய வஃபாத்துடைய அந்த இடத்திற்கு செல்வது, அவருக்கு ஆறுதல் சொல்வது, அவருக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்வது, இது ஒரு நல்ல காரியம், இதில் எந்த தவறும் இல்லை என்று. அடுத்து ஹதீஸுகளிலிருந்து நாம் பெறக்கூடிய முக்கியமான படிப்பினைகளிலே ஒன்று என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடத்தில் வேலை செய்த மக்கள் மீது கொண்டிருந்த அன்பும் பாசமும் அக்கறையும் நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முழுக்க பணிவு இருந்ததே தவிர ஒரு துளி அளவு கூட அவர்களிடத்தில் பெருமை இல்லை. காரணம் என்னவென்றால், செல்வந்தர்கள், பதவியில் இருப்பவர்கள் தங்களுடைய பணியாட்களுடைய வீட்டுக்கு செல்வார்களே ஆனால், அல்லது தங்களை விட பொருளாதாரத்திலே குறைவாக இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டுக்கு செல்வார்களே ஆனால், அங்கே அவர்கள் உட்கார மாட்டார்கள், நின்று கொண்டே பேசுவார்கள். அவங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் சரி, இல்லை எனக்கு வேலை இருக்குது, இல்லை கொஞ்ச நேரத்தில் நான் போயிடுவேன், இந்த அவசரமாக போகிறேன், ஜஸ்ட்டு உங்களை பார்க்க தான் வந்தேன், இப்படியாக ஏதாவது ஒரு காரணம், பொய் காரணமும் முட்டாள்தனமான விளக்கங்களும் சொல்லி கொண்டிருப்பார்களே தவிர அவர்களுடைய விரிப்பிலே உட்காருவதற்கு அவர்களுக்கு மனமே வராது.
ரொம்ப ஆடம்பரமான விரிப்பு நாற்காலி இருந்தால் அப்படி கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, கால் மேலே காலை போட்டுக்கிட்டு மண்டையில் மட்டையாலே அடிக்கணும். சரியா? அதாவது தரையில் உட்கார்ந்துடணும். அவரை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அவருடைய தலைமாட்டில் தலைக்கு அருகில் அவருக்கு நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய பணிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தது, அக்கறை இருந்தது. இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு தன்மை, இது நபியுடைய மகா பெரிய ஒரு தன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். அடுத்து அவர் மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கறை கொண்டு அவருக்கு கலிமா சொல்லித்தராங்க. இஸ்லாமை அந்த நேரத்தில் அவங்க தாவா செய்கிறார்கள் அந்த மனிதருக்கு. புரியுதுங்களா? ஆக 16வது சட்டமாக ஷேக் அல்பானி சொன்னார்கள், அதாவது மூத்தா போகக்கூடியவங்க காஃபிராக இருந்தாலும் அவங்களுடைய அந்த மரண தருவாயுடைய நேரத்தில் அவர்களிடத்தில் நாம் செல்லலாம், இஸ்லாமை எடுத்து சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சென்றிருக்கிறார்கள். சரிங்களா? இதுவரைக்கும் 2வது பகுதி நிறைவுறுகிறது. அடுத்து 3வது பகுதி, மா அலல் ஹாதிரீன பஅத மௌத்திஹி. ஒருவர் இறந்து விடுவாரே ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகு அங்கே இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 2வது பகுதி என்ன? இறந்து போகக்கூடிய தருணத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 3வது பகுதி என்னவென்றால், ஒருவர் இறந்ததற்கு பிறகு அங்கே இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இது 17வது சட்டம். தொடர்ச்சியினுடைய அந்த வரிசையின்படி 17வது சட்டம். فَإِذَا قَضَى وَأَسْلَمَ الرُّوحَ فَعَلَيْهِمْ عِدَّةُ أَشْيَاء. மரண தருவாயில் இருந்தவர் அவருடைய உயிர் பிரிந்து விடுமையானால், அவர் தன்னுடைய ரூஹை மலக்குல் மௌத் இடத்திலே ஒப்படைத்து விடுவாரேயானால், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவாரேயானால், எப்படி வாசகம் பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில், சுப்ஹானல்லாஹ். அங்கே இருப்பவர்கள் பல கடமைகளை செய்ய வேண்டும். அதிலே முதலாவது ஐ யுக்மிது ஐனைஹி, உடனடியாக கண்களை மூட வேண்டும். கண்ணு திறந்து இருக்கும், அப்படியே பார்வை பார்த்த மாதிரி இருக்கும், அந்த கண்ணை அப்படியே மூடி விடணும். ஐ யுக்மிது ஐனைஹி வ யதுஉ லஹு ஐதன், உடனே அவருக்காக வேண்டி ஒரு துவா செஞ்சிடணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதி அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அது என்ன துவா நம்ம ஹதீஸில் பார்ப்போம், மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கவனிங்க, ஐ யுக்மிது ஐனைஹி, அவருடைய கண்களை மூட வேண்டும். வ யதுஉ லஹு, அவருக்காக வேண்டி துஆவும் செய்ய வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இது குறித்து ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. دخل رسول الله صلى الله عليه وسلم على أبي سلمة وقد شق بصره فأغمضه ثم قال إن الروح إذا قبض تبعه البصر فضج ناس من أهله فقال لا تدعوا على أنفسكم إلا بخير فإن الملائكة يؤمنون على ما تقولون ثم قال اللهم اغفر لأبي سلمة وارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونور له فيه. இது ஹதீஸில் இருக்கக்கூடிய வாசகங்கள். இந்த வாசகங்களும் சொல்லலாம். இது போன்ற நல்ல வாசகங்கள் பல ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆக்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த துஆக்களில் ஏதாவது அல்லது அதனுடைய வாசகங்களில் ஏதாவது சில வாசகங்களை கொண்டு அந்த துஆக்கள் இருக்கலாம். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சம்பவம் என்ன சொல்கிறது? உம்மு சலமா சொல்கிறார்கள், தங்களுடைய கணவனார் அபூ சலமா அவங்க மரண தருவாயில் இருந்தாங்க, பார்வை அப்படியே புழக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவருடைய பார்வையை மூடினார்கள். பிளந்த பார்வை அப்படியே நின்றுச்சா, அவருடைய கண்களை மூடினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரூஹு கைப்பற்றப்பட்டு விடுமையானால் அந்த பார்வை அப்படியே அதை நோக்கி, அந்த ரூஹு எங்கே போதோ அதை நோக்கி அப்படியே பார்க்கும். இது சொன்ன உடனே கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் அபூ சலமா மௌத்தா போயிட்டாருங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அப்படியே கதறிட்டாங்க, அப்படியே நடுங்கிட்டாங்க, கூச்சல் போட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி அமைதி, யாரும் உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்து விடாதீர்கள், அதாவது மையத்துக்கு எதிராக நீங்கள் துவா செய்து விடாதீர்கள். இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்வார்கள், அதனால் நல்லதை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு
அல்லாஹுவே அபூ சலமாவுக்கு பாவ மன்னிப்பு செய்வாயாக, நேர்வழி காட்டப்பட்டவர்களில் அவருடைய தரஜாவை உயர்த்துவாயாக, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார்களுக்கு நீ ஹலீஃபாவாக, நீ பிரதிபலனாக, நீ பிரதிநிதியாக இருப்பாயாக, அவருக்கும் எங்களுக்கும் அகிலங்களின் இறைவனே பாவ மன்னிப்பு செய்வாயாக, அவருடைய கபரை விசாலமாக்குவாயாக, அவருடைய கபரிலே பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். புரியுதா? ஆக என்ன செய்ய வேண்டும்? அதாவது ரூஹு பிரிந்து விட்டால் முதலாவதாக கண்களை மூட வேண்டும். அடுத்து அவருக்காக ஏதாவது உடனடியாக நல்ல துவாக்கள், யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, அவருடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக, அவருடைய கபரை சொர்க்கமாக்கும், இப்படி ஏதாவது துவாக்களை உடனடியாக செய்ய வேண்டும். அடுத்து இந்த 17வது சட்டத்தினுடைய 2வது ஒழுக்கம், ஐயுகத்தூஹு பிஸௌபின் யஸ்துரு ஜமீஅ பதனிஹி லிஹதீஸி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸல்லம் ஹீன துஃபிய சுஜ்ஜிய பிபுர்தி ஹிப்ரத்தின். ஒருத்தர் இறந்து போய் விடுவார். ஆனால் இப்போ இறக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருப்பாங்க? சட்டை போட்டிருக்கலாம், பனியன் போட்டிருக்கலாம், கைலி கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான சாதாரண ஆடையில் இருப்பாங்க. உடனே என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு முழு ஆடையை எடுத்து அவருடைய தலையிலிருந்து அவருடைய கால் வரை முழுமையாக போர்த்தி விட வேண்டும். அவருடைய உடலை முழுமையாக மறைக்கும்படியான ஒரு ஆடையை கொண்டு அவரை போர்த்த வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம் இறந்தபோது அவர்கள் ஹிப்ரா, யமன் நாட்டுடைய ஒரு ஊர் ஹிப்ரா, அங்கே துணிகள் நெய்வாங்க. அந்த துணி காட்டன் துணியாக இருக்கும். அந்த துணியை கொண்டு அவர்கள் போர்த்தப்பட்டார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இருவருமே அறிவிப்பு செய்கிறார்கள் ரஹிமஹுமுல்லாஹ். அடுத்து இதில் 3வது ஒழுக்கம், இறந்து போனவர் இஹ்ராமுடைய நிலையில் இருப்பாரேயானால் அப்பொழுது முழு உடலை மறைக்கக்கூடாது. அதாவது தலையையும் முகத்தையும் மறைக்கக்கூடாது, மற்ற பகுதிகளை நாம் மறைக்கலாம். இது குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தி என்ன? பைனமா ரஜுலுன் வாகிஃபுன் பிஅரஃபா இத் வகஅ அன் ராஹிலதிஹி ஃபவகஸத்ஹு அவ் قال فأقعصته فقال النبي صلى الله عليه وسلم اغسلوه بماء وسدر وكفنوه في ثوبين وفي رواية في ثوبيه ولا تحنطوه وفي رواية ولا تطيبوه ولا تخمروا رأسه ولا وجهه فإنه يبعث يوم القيامة ملبيا. கவனிங்க, அதாவது ஒரு மனிதர் அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு வாகனம் திமிரி விடுகிறது. அதாவது வாகனம் பயந்துருது. அப்போ பயந்துட்டால் ஒரு விதமாக குதிச்சு ஓடும். அவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த குதித்த வாகனத்தினுடைய காலு அவருடைய தொண்டை குழியை மிதித்து விடுகிறது, இறந்து போயிடுறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரிந்த உடனே சொன்னார்கள், நீங்கள் இழந்த இலையை கலந்து தண்ணீரில் இழந்த இலையை கலந்து அவரை குளிப்பாட்டுங்கள். அந்த காஃபுர் நறுமணம் கலந்து விடாதீர்கள். வெறும் 2 ஆடையில், அவருடைய 2 ஆடை என்ன ஆடை இருக்குது, இஹ்ராமுடைய ஆடை, அதிலேயே அவருக்கு கஃபன் கொடுங்கள். நறுமணம் பூசி விடாதீர்கள். அந்த தண்ணீரிலே நறுமணத்தை கலந்து விடாதீர்கள். அவருடைய தலையையும் முகத்தையும் நீங்கள் மறைத்து விடாதீர்கள். நாளை மறுமை நாளில் அவர் எழுப்பப்படும் போது தல்பியா கூறியவராகவே எழுப்பப்படுவார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லாஹு அக்பர். இந்த 17வது ஒழுக்கத்தினுடைய 4வது ஒழுக்கம் கவனிங்க. 17வது ஒழுக்கத்தில் 1வது ஒழுக்கம் என்ன? கண்களை மூடுவது, துஆ செய்வது. 2வது முழு உடலை மறைக்கும்படியாக அவரை போர்த்துவது. அதில் அதில் 3வது விஷயந்தான், அவர் இஹ்ராமுடைய நிலையில் இருப்பாரேயானால் அவருக்கு தலையையும் முகத்தையும் மறைக்கக்கூடாது. அடுத்து 4வது இந்த 17வது ஒழுக்கத்தில் 17வது சட்டத்தில் ஐயு அஜ்ஜிலு பி தஜ்ஹீஸிஹி வ இக்ராஜிஹி இதா பான மௌதுஹு லி ஹதீஸி அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு மர்ஃபூஅன். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய காலத்தில் நமது சமூக மக்களால் பின்பற்றப்படாத ஒன்று. அதாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் பலருக்கு மார்க்கம் தெரியாமலேயே மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்கள். தெரிஞ்சாதானே பின்பற்ற முடியும். தெரியாமல் முட்டாள்களாக, மடையர்களாக, ஜாகில்களாக இருந்தால் எங்கே இருந்து மார்க்கத்தை பின்பற்றுவது? ஒரு சட்டம் தெரிஞ்சால் அதை அமல் செய்யலாம். சட்டமே தெரியலனா என்ன? ஜாகிலாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது.
இரண்டாவது என்ன, சட்டம் தெரிந்து கொண்டும் அந்த சட்டத்திற்கு மாற்றம் செய்வது. ஒரு கலாச்சாரம் கிறிஸ்துவர்களுடைய கலாச்சாரம், லால் வழிகட்டு போயிடுறது, சட்டமே மார்க்கத்தையே தெரியாமல் இருக்கிறது. இரண்டாவது கலாச்சாரம் என்ன, கை அல் மஹ்தூபி அலைஹிம், யூதர்களுடைய கலாச்சாரம், அதாவது சட்டம் தெரிந்து மீறுவது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. விஷயத்துக்கு வாங்க. இந்த நாலாவது ஒழுக்கத்தில் ஷேக் அல்பானி என்ன சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லா, இந்த பாருங்க, ஒருத்தர் மௌத்தாகி விட்டார் என்பது உறுதியாகிவிட்டால், ஒருவர் மரணித்து விட்டார் என்பது உறுதியாகிவிட்டால், தெளிவாகிவிட்டால், உடனே அவருக்கு செய்ய வேண்டிய கஃன் மாற்றுவது, குளிப்பாட்டுவது, கஃன் மாற்றுவது, அவரை மக்பரை தொழுக வைத்து மக்பராவிலே கொண்டு போய் அடக்கம் செய்வது. இதையெல்லாம் மணிகணக்காக தாமதித்து அல்ல, நாள் கணக்காக அல்ல, உடனடியாக விரைந்து செய்ய வேண்டும். ஐயு அஜ்ஜிலு பி தஜ்ஹீஸிஹி, அவரை அடக்கம் செய்வதற்கு விரைவாக ஏற்பாடு செய்ய வேண்டும். வைஹ்ராஜிஹி, அவரை மக்பராவிற்கு விரைவாக எடுத்து செல்ல வேண்டும். இதா பான மௌத்துஹு, அவர் மௌத்தாகிவிட்டார் என்ற செய்தி உறுதியாக தெரியுமே ஆனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ரிஉ பில் ஜனாஸா, ஜனாஸாவை நீங்கள் விரைவுபடுத்துங்கள், ஜனாஸாவை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் ரொம்ப சீக்கிரமாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்து விட வேண்டும். புரியுதுங்களா? இன்றைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, அது என்னென்ன தவறு இருக்குது ஷேக் அல்பானியே சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதிலிருந்தே பார்த்துப்போம். ஐந்தாவது ஒழுக்கம் இதில், இந்த 17வது சட்டத்தில் ஐந்தாவது ஒழுக்கம், ஐ யதுஃபினூஹு ஃபில் பலதில்லதி மாத ஃபீஹி, எந்த ஊரில் இறந்தாரோ அந்த ஊரிலேயே அவர்கள் அடக்கம் செய்ய வேண்டும். வலா யன்குலூஹு இலா கைரிஹி, வேறு ஒரு ஊருக்கு அவரை எடுத்து செல்லக்கூடாது. லிஅன்னஹு யுனாஃபி அல் இஸ்ரா அல் மஅமூர பிஹி ஃபி ஹதீஸி அபி ஹுரைரத்தல் முத்தகத்திம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னால் கூறப்பட்ட ஹதீஸில் விரைந்து செல்லுங்கள் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த கட்டளைக்கு இது மாற்றமான செயல். எது, அவர் இறந்த ஊரில் இல்லாமல் வேற ஒரு ஊருக்கு, அவர் பிறந்த ஊர், கல்யாணம் பண்ண ஊர், அல்லது எங்கள் சொந்த, இப்படியெல்லாம் அவரை அங்கிருந்து மாற்றுவது இருக்கிறதே, இது கூடாது. மாறாக என்ன செய்துவிட வேண்டும், அவர் எந்த ஊரில் இறந்தாரோ அந்த ஊரிலேயே அவரை அடக்கம் செய்ய வேண்டும். அது குறித்த ஹதீஸுகள் ஆதாரம் என்ன பாருங்க. அதாவது உஹது போர், வலம்மா கான யௌமு உஹத் ஹுமிலல் கத்லா லியுத்ஃபனு பில் பக்கீ, உஹது போரில் கொல்லப்பட்டவர்கள் பக்கீயிலே அடக்கம் செய்வதற்காக வேண்டி எடுத்து செல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு அழைப்பாளரை அனுப்பி, அன்ன ரசூலல்லாஹ் யமுருக்கும் அன் தத்ஃபினுல் கத்லா ஃபீ மதாஜிஹிம், கொல்லப்பட்டவர்களை அவர்கள் கொல்லப்பட்ட இடங்களிலேயே நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆணை பிறப்பித்து விட்டார்கள் என்று அந்த அழைப்பாளர் சொன்னார். பாதமா ஹமலத் உம்மி அபி வகாலி அதீலைனி, ஒரே ஒட்டகத்தில் வைத்து என்னுடைய தந்தையையும் என்னுடைய தாய் மாமாவையும் என்னுடைய அம்மா சுமந்து சென்று கொண்டிருந்தார்கள். லி தத்ஃபினஹும் ஃபில் பக்கீ, அவர்களை பக்கீயில் அடக்கம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கட்டளை வந்தவுடனே அவர்கள் மீண்டும் அந்த உஹதுடைய மைதானத்துக்கே எடுத்து வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஃபருத்து, எல்லா சஹாபாக்களும் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்கள் மீண்டும் உஹது மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். கால ஃபரஜஅனாஹுமா மஅல் கத்லா ஹைஸு குத்திலத், கொல்லப்பட்டவர்கள் எங்கே கொல்லப்பட்டார்களோ அதே இடத்திற்கு அந்த இருவரையும், அதாவது என்னுடைய தந்தையையும் என்னுடைய தாய் மாமாவையும் நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த ஹதீஸை 4 இமாம்கள், அதாவது இமாம் திர்மிதி, இமாம் அபூதாவூத், இமாம் இப்னு மாஜா, இமாம் நஸை, இந்த 4 பேருமே பதிவு செய்திருக்கிறார்கள். சரிங்களா? அதே போல் பைஹக்கியில் ஒரு அறிவிப்பு வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு ஒன்றுவிட்ட ஒரு சகோதரர், அவர் ஹபஷால மௌத்தா போயிட்டார். ஆனால் தெரியாமல் மக்கள் என்ன செய்து விட்டார்கள், போருக்கு போன இடத்துல அவர் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க மதீனாவுக்கு. ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆஹா, அவர் இறந்த இடத்துலையே அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கணுமே, எனக்கு கொஞ்சமும் இது விருப்பம் இல்லை, ரொம்ப நான் கவலைப்படுகிறேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவுபடுத்தினார்கள். மா அஜிது ஃபீ நஃப்ஸி அல்லது யஹ்ஸுனுனி ஃபீ நஃப்ஸி இல்லா அன்னி வதித்து அன்னஹு கான துஃபின ஃபீ மக்கானிஹி, அவர் இறந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமே, இங்கே கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறதே என்று. புரியுதுங்களா?
எப்படிலாம் மக்கள் வந்து இன்றைக்கு காலத்தில் மாறி இருக்காங்க பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. படிக்கிறதின்படி நம்ம செயல்படணும் இன்ஷா அல்லாஹ். وَإِذَا أَوْصَى بِأَنْ يُنْقَلَ إِلَى بَلَدٍ آخَرَ لَا تُنَفَّذُ وَصِيَّتُهُ. இப்போ வசியத்து பண்ணுறார் ஒருத்தர், இந்த மாதிரி என்னுடைய சொந்த ஊரில் போய் அடக்கம் பண்ணுங்க, அந்த ஊரில் போய் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வசியத்தை நிறைவேற்றலாமா? இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள் தன்னுடைய நூல் அதுக்காரிலே, ஒருவர் தன்னுடைய தான் இறந்த இடத்திலிருந்து வேறு ஒரு ஊருக்கு கொண்டு சென்று தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று வசியத்து செய்திருப்பாரே, ஆனால் அந்த மாதிரி ஏதாவது எழுதியிருக்காருன்னு வச்சுங்க, நான் இறந்துட்டா என்னுடைய அத்தாவுக்கு பக்கத்தில் என் சொந்த ஊரில் அடக்கம் பண்ணுங்க அல்லது இந்த மாதிரிலாம் செய்திருந்தால் அவருடைய வசியத்து நிறைவேற்றப்படாது. லா துனஃபது வசியத்துஹு ஃபஇன்ன நக்ல ஹராமுன் அலல் மذஹபி ஸஹீஹில் முக்தார் அல்லதி காலஹுல் அக்ஸரூன். அதிகமான மார்க்க அறிஞர்கள் கூறியிருக்கக்கூடிய தெளிவான தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியான சட்டத்தின்படி ஒரு மையத்தை அது இறந்ததற்கு பிறகு அது இறந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்வது ஹராம். ஹராம் என்ன வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் அக்பர். இன்று ஜனாசா வேணா எடுத்துக்கிட்டு, ஆம்புலன்ஸ் வேணா எடுத்துக்கிட்டு மண்ணி கணக்காக கொண்டு போறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு. அல்லாஹ் அக்பர். வஸர்ரஹ பிஹில் முஹக்கிகுன். அது மட்டுமா இமாம் நவி சொல்கிறார்கள், மார்க்கத்தில் ஆய்வாளர்கள் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இதைத்தான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். சரியா? ஆறாவது ஒழுக்கம், ஐயுபாதிர பஅதுஹும் லிகதாஇ தைனிஹி மின் மாலிஹி. அல்லாஹ் அக்பர். நமக்கு இதை பற்றியெல்லாம் அறிவு இன்னைக்கு இருக்கிறது இல்லை. அல்லாஹ் தான் நம்ம மன்னிக்கணும், நம்ம சமுதாயத்தை மன்னிக்கணும். அங்கு இருப்பவர்களில் யாராவது ஒருவர் உடனடியாக இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்பதை கேட்டு அறிந்து கொண்டு அந்த கடன்களை உடனடியாக விரைந்து நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அக்பர். வார கணக்கா இல்லை, மாச கணக்கா இல்லை, வருஷ கணக்கா இல்லை, சொத்து வித்தா பார்ப்போங்கிறது கிடையாது. என்னகிட்ட கேட்டால் நீங்கள் கடனை கொடுத்தீங்க இவருக்கு, யா அல்லாஹ் எப்படிலாம் மக்கள் பேசுகிறாங்க பாருங்கள். அத்தாவுடைய கடனை கேட்டு வந்தால், எங்கள் அத்தாவுக்கு என்கிட்ட கேட்டாங்க கடனை கொடுத்தீங்க, அவர் மூத்தா போயிட்டார் பார்த்துங்க. அவர் இப்போ சொத்து இருக்குப்பா, சொத்து இருந்தால் இத்தனை பேர் பங்கு வச்சு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எவ்வளோ ஏழைகள் இருக்காங்க, நீங்கள் பணக்காரங்க தானே, விட்டு கொடுக்க வேண்டியது தானே, இறந்து போயிட்டார் தானே. மட்டையால் மண்டையில் அடிக்கணும், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். புரியுதா? இஸ்லாமிய மார்க்கத்தில் பின்னாடி நம்ம படிப்போம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு ஒழுக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒழுக்கங்க, கடன்காரர்களை இங்கே பாருங்கள், ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு விட்டுத்தாருங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துட்டால் கடைசியில் யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் இறந்து போயிட்டாருன்னா நம்மளை தான் விட்டு கொடுக்க சொல்லுவாங்களே தவிர இவருடைய கடன் அடைக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டார்கள். அப்போ ஒருத்தர் கடன் கொடுக்கலன்னா நிலைமை என்ன ஆகும்? சமூகத்தில் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் இல்லை என்றால் என்ன ஆகும்? இன்னைக்கு உலகத்தில் என்ன ஆகிருக்குது? கடன் நல்ல முறையில், அழகிய முறையில், அதாவது வட்டி இல்லாமல் அன்பான கடன் கொடுப்பவர்கள் இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கு வட்டியுடைய பேங்குகள், வட்டிக்கு கொடுக்கக்கூடிய வட்டிகள், அதாவது வட்டி சேட்டுங்க அதிகமாகிவிட்டார்கள். ஏன்? அதுக்கு என்ன காரணம்? கடன் நாம் கொடுத்தால் நமக்கு கடன் திரும்ப கிடைக்காது என்ற நிலையை சமுதாயம் உருவாக்கி விட்டதால் இன்று வட்டியினுடைய கடன்கள் சமுதாயத்திலே பரவிவிட்டன. அதனால தான் ஒருபொழுதும் கடன் கொடுத்தவருக்கு சொல்லக்கூடாது, நீங்கள் விட்டு கொடுங்களேன், நீங்கள் பொறுமையாக இருங்களேன், இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து வாங்கி கொடுங்களேன்னு சொல்லிட்டு அவருடைய கடனை விரைந்து கொடுப்பதற்கு சமுதாயம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாளைக்கு ஒருத்தர் அவசரத்தில் வந்து கடன் கேட்பாரே, ஆனால் இவரே இறந்து போயிட்டா கூட இவருடைய உறவுகள் நமக்கு பொறுப்பாக கடனை திருப்பி கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கும். அந்த சிரமத்தில் வசதியானவர் கடன் கொடுப்பதற்கு முன் வருவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த கேடுகட்ட இந்த ஒரு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு நேரு வழியை சீர்திருத்தி தருவானாக. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்காததுனால இன்றைக்கு ஏழைகள், செல்வந்தர்கள், அதாவது ஏழைகளும் கஷ்டப்படக்கூடியவங்களும் வசதி இல்லாதவங்களும் தங்களுக்கு கடன் கொடுப்பவர்கள் இல்லாத காரணத்தினால அதாவது மருத்துவம் பார்க்காமலேயே இறந்து விடக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். வறுமையினுடைய அந்த கெடுபிடியில் இறந்து விடக்கூடிய நிலையை பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? ஏன் கொடுத்தா வராது, யார் நம்மளை தான் திட்டுவாங்க, நம்மளை தான் ஏசுவாங்க, நம்மள்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க மக்கள். இன்றைக்கு கடன் கொடுக்குறவனை தான் குற்றம் சொல்கிறாங்க. எங்கே கொடுத்தீங்க நீங்கள்? ஏன் கொடுத்தீங்க நீங்கள்? அவர்கிட்ட இல்லைன்னு தெரியுதுல, ஏன் கொடுத்தீங்க நீங்கள்? எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். அதாவது அறிவும் இல்லை, இறை அச்சமும் இல்லை, மார்க்க ஒழுக்கமும் இல்லை, மனிதமும் இல்லை, மிருகமாக மாறி இருக்காங்க. சமுதாயத்தில் பல பேர் ஜுப்பா, தொப்பி, தாடி, புர்கா எல்லாம் போட்டு அலைவாங்க. ஆனால் நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க, காலு தான் 2 இருக்குதே தவிர குணம் 4 இருக்கும்.
புரியுதா? அதாவது 4 காலுடைய குணம் இருக்கும், அது கூட கொஞ்சம் நல்லதாக இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு மிருகங்கள் கூட தங்களுடைய மகத்தான குணங்களை வெளிப்படுத்துது. சுப்ஹானல்லாஹ். மனுஷன் அந்த மாதிரி ஆயிட்டான் பொருளாதாரத்துக்கு அடிமையானதுனால. 6வது ஒழுக்கம் என்ன? அய்யுபாதிர பஅதுஹும் லிகதாஇ தைனிஹி மின் மாலிஹி. அவருடைய செல்வத்திலிருந்து உடனடியாக கடனை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய செல்வத்திலிருந்து. வலவ் அத்தா அலைஹி குல்லிஹி. அப்போ மொத்த காசையுமே காலி பண்ண வேண்டியது இருந்தாலும் சரிதான், புரியுதா? உடனே கடன்களை நிறைவேற்ற வேண்டும். இன்லம் யகுன் லஹு மாலுன். இப்போ அவர் ஏதாவது செல்வத்தை விட்டு சென்றிருக்கவில்லை என்றால் ஃபஅலத் தௌலா, நாடு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நம்ம நாடா? இஸ்லாமிய அரசாங்கம், புரியுதா? அதுவும் ஹலீஃபாக்களுடைய அந்த மின்ஹாஜில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் ஃபஅலத் தௌலா, அவங்க தான் செய்வாங்க. அன்து அத்தி அன்ஹு, உடனே அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். இன் கான ஜஹித ஃபி கதாயிஹி. ஆனால் நிபந்தனை என்ன? தன்னுடைய வாழ்நாளில் அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக இவர் கடின முயற்சி எடுத்திருக்க வேண்டும், புரியுதா? மெத்தனமாக இருந்திருக்கக்கூடாது. ஃபஇன்லம் தஃஅல் வததவ்வஅ பிதாலிக பஅதுஹும் ஜாஸ. அப்போ அரசாங்கம் செய்யலை, இருக்கக்கூடியவர்களில் யாராவது மனப்பூர்வமாக பொறுப்பெடுத்துக் கொள்வார்களே ஆனால் அது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, ஜாயிஸானது. சரியா? இது குறித்து 2 ஹதீஸுகளை பார்ப்போம் சுருக்கமாக. சஅத் இப்னு அல்-அத்வல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், தன்னுடைய சகோதரர் இறந்து போயிட்டார். 300 திர்ஹம் தான் வைத்திருந்தார். ஆனால் நிறைய புள்ளக்குட்டி வத்தரக்க ஐயாளன். நான் என்ன விரும்பினேன், அவருடைய குடும்பத்தார்களுக்கு, பிள்ளை குட்டிகளுக்கு இதை செலவு செய்யலாம் என்பதாக நான் விரும்பினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், இன்ன அஹாக மஹ்பூசும் பிதைனிஹி. உங்களுடைய சகோதரன் தன்னுடைய கடனின் காரணமாக சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறான். ஃபத்ஹபு ஃபக்தி. நீங்கள் சென்று உடனே அந்த கடனை நிறைவேற்றி விடுங்கள். நான் உடனே போய் அந்த காசை எடுத்து 300 திர்ஹத்தை எடுத்து கடனை நிறைவேற்றி விட்டு வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எல்லா கடனையும் கொடுத்துட்டேன், 2 தீனார். ஒரு பெண் வந்து சொன்னாங்க, எனக்கு உங்கள் சகோதரர் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த பெண்ணிடத்தில் சாட்சி இல்லை, நான் என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவளுக்கு அந்த 2 தீனார்களை கொடுத்து விடுங்கள், அவள் உண்மையைத்தான் சொல்கிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவரும் போய் அதை கொடுத்துட்டு வந்து விடுகிறார். இந்த ஹதீஸு இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2வது ஒரு சம்பவம், சமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்கு தொழுக வைத்தார்கள். சரியா? அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் சுபுஹு தொழுகிறாங்க. சுபுஹு தொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி உட்கார்ந்து கொண்டு, இன்னாருடைய, நேற்று இறந்து போனார்ல, அவருடைய குடும்பத்தாரில் யாராவது இங்கே இருக்கிறீங்களா என்பதாக கேட்டாங்க. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. திரும்ப திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது குறைஞ்சது 3 முறை கேட்டிருக்கிறார்கள், யாருமே பதில் சொல்லலை. அடுத்து கேட்ட உடனே ஒருத்தர், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லிக்கொண்டு தன்னுடைய ஆடையை, கீழாடையை இழுத்தவராக கடைசி சஃப்பிலிருந்து முதல் சஃப்புக்கு வரார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதாவது முதல்ல 2 தடவை நான் கூப்பிட்டனே, கேட்டனே, யாருமே நீங்கள் பதில் சொல்லலையே, ஏன் என்று. நான் அமா இன்னி லம் உனவ்விஹ் பிஸ்மிக இல்லா லி ஹைரின். நான் அவருடைய பேரை சொல்லி சொன்னனே, எதுக்கு சொன்னேன்? நல்லதுக்கு தான் சொன்னேன். அவர் பயந்துட்டார், என்னமோ ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை, நான் நல்லதுக்கு தான் அவருடைய பேரை சொன்னேன். ஏனென்றால் இன்ன ஃபுலானன் லிரஜுலின் மின்ஹும் மஅசூரும் பிதைனிஹி அனில் ஜன்னா. அதாவது இந்த மனிதர் சொர்க்கத்தில், அதாவது இந்த மனிதர் சொர்க்கத்தை விட்டு தடுக்கப்பட்டிருந்தார், அவர் மேலே கடன் இருந்த காரணத்தினால. அதனால் ஃபைன் ஷி'தும் ஃபஃப்தூஹு, உங்களில் யாராவதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவருடைய விடுவீங்கள். நீங்கள் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு ஜஸ்ட்டு கடனை கொடுத்துட்டு அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார், அந்த மாதிரி விடுவீங்கள் என்று சொன்னார்கள். ஒயின் ஷி'தும் ஃபஅஸ்லிமுஹு இலா அதாபில்லா. இல்லை, நீங்கள் அவரை நரகத்துக்கு அனுப்புறதா இருந்தால் அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபலவ் ரஅய்த அஹ்லஹு வ மன் யதஹர்ரவுன அம்ரஹு காமு ஃபகதவ் அன்ஹு. அப்போ உடனே அவருடைய குடும்பத்தார்கள் எழுந்து அவருக்காக அவருடைய கடனை நிறைவேற்றினார்கள். சுப்ஹானல்லாஹ்.
புரியுதுங்களா? அப்போ என்ன தெரிகிறது, ஒருவர் கடனாளியாக மௌத்தாகி விடுவாரானால் அவருடைய எல்லா அமல்களுக்காக அவருக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு, சொர்க்கத்திற்கான உறுதி கிடைத்து விட்டாலும் அவர் கடனுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டு விடுவார், அடைத்து வைக்கப்பட்டு விடுவார். எப்பொழுது அவருடைய கடன் கொடுக்கப்படுமோ அப்பொழுதுதான் அவர் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார். இல்லை என்றால் அவர் நரகத்திற்கு அனுப்பப்பட்டு விடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். அதுபோக நிறைய ஹதீஸுகள் இதுக்கு ஆதாரமாக இருக்கின்றன. ஷேக் அல்பானி அவங்களும் நிறைய ஹதீஸ் பதிவு செய்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சுருக்கமாகவே போவோம், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால. அடுத்து ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த 17வது ஒழுக்கத்தினுடைய 6வது ஒழுக்கத்தை சொல்லி முடிக்கும் பொழுது சில விஷயங்களை இங்கே பதிவு செய்கிறாங்க. அதாவது, ஒருவர் இறந்து விடுவாரேயானால் அவருடைய கடன் நிறைவேற்றப்பட்டால் அதன் மூலமாக கண்டிப்பாக அந்த மையத்துக்கு பலன் உண்டு. ஏனென்றால் மையத்து இறந்து விட்டால் 3ஐ தவிர வேறு எதிலிருந்தும் அவருக்கு பலன் கிடைக்காது, அமல்கள் துண்டிக்கப்பட்டு விடும் என்று வருகிறது அல்லவா? அந்த ஹதீஸிலிருந்து இதுவும் இங்கே உங்களுக்கு குறிப்பாக்கப்படுகிறது. அதாவது எப்படி சதக்கா அவருக்கு நன்மை போய் சேருமோ அதே போல தான் அவருடைய கடன் நிறைவேற்றப்பட்டால் அதை கொண்டும் அவருக்கு அங்கே பலன் கிடைக்கும். சரிங்களா? இதுக்கும் பல ஹதீஸுகளை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த 3வது தலைப்பினுடைய, அதாவது ஒருவர் இறந்து விடுவாரே ஆனால் அவரிடத்தில் இருப்பவர்கள் என்னென்ன கடமைகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதில் 17வது ஒழுக்கத்தை நம்ம படித்தோம். 17வது சட்டத்தில் ஏறக்குறைய 6 சட்டங்களை சொன்னாங்க. அதில் குறிப்பாக 6வது சட்டம், ஒருவர் இறந்து விடுவாரே ஆனால் உடனடியாக அவருடைய கடன்களை நிறைவேற்ற வேண்டும். மொத்த சொத்தையும் அழித்து கடனை நிறைவேற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அதில் எந்த விதமான தயக்கமும் காட்டக்கூடாது. அப்படி இல்லை என்றால் கடனுக்காக அவர் சொர்க்கத்திலிருந்து தடுத்து வைக்கப்படுவார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. படிக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் மனதிலே பதிய வைத்து நாமும் அமல் செய்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு அழகிய பரிபூரணமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இன்ஷா அல்லாஹ் 4வது பாடத்தை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே பார்ப்போம். ஒவ்வொரு பாடம் முடிந்ததற்கு பிறகு அந்த பாடத்திலே நாம் படித்த சட்டங்களை உங்களுக்கு நாம் நம்முடைய தாருல் ஹுதாவுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் குரூப்பில் நம்ம அனுப்புகிறோம். அதனுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். 9884469044 9884469044 9888446944. இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் இப்போ உங்களுடைய கேள்விகளை டைப் செஞ்சு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ், அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் இந்த குறிப்பாக இந்த பாடங்கள் சம்மந்தப்பட்டது அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவசியமான சட்டங்களாக இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அனிமா எதுவும் கேள்விகள் இல்லை போல இருக்குது. வாட்ஸ்அப் வரல. இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.